செழிப்பு, உயர் கனவுகள், உயர் விமானம் என்று ஒரு பெண் இருந்தாள். அவர் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒன்றை வாழ்க்கையில் செய்ய அவள் விரும்பினாள். குடும்பம் ஒன்றுபட்டது மற்றும் நம்பிக்கைகள் பழையவை. குடும்பத்தின் பழமைவாத மக்கள் சம்ரிதி அதிகம் படிப்பதையோ அல்லது வீட்டிற்கு வெளியே தங்குவதையோ விரும்பவில்லை. கட்டுப்பாடுகளின் அழுத்தம் இருந்ததால் சம்ரித்தி படித்து தனித்துவமான மற்றும் இணையற்ற ஆசிரியராக மாற விரும்பினார். அந்த 10 ஆண்டுகளின் செழிப்பின் கனவுகள் மனதில் பறந்து கொண்டிருந்தன. ஆனால் யதார்த்தத்தின் அடிப்படையில் நொறுக்கப்பட்டன. ஆனால் நீங்கள் எதையாவது நேர்மையாக விரும்பினால் பிரபஞ்சமும் உங்களுக்கு உதவ ஆர்வமாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. சம்ரித்தி 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க வேண்டும் என்றும் வீட்டு வேலைகளை கற்றுக்கொள்வதற்கும் படிக்கும் கனவுகளிலிருந்து விலகி இருப்பதற்கும் கிராமத்தில் அல்லது கிராமப்புறங்களில் எந்த வீட்டிலும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் குடும்பத்தினர் விரும்பினர். சம்ரித்தியின் தாய், அத்தை மற்றும் பாட்டியும் அவளை படிப்புக்காக திட்டுகிறார்கள், மேலும் வீட்டு வேலைகளை செய்ய ஊக்குவிக்கிறார்கள். சம்ரித்தி வீட்டோடு சேர்ந்து தனது படிப்பையும் செய்து வந்தார். குடும்ப உறுப்பினர்களின் உதவியின்றி தனது மேலதிக படிப்பை செய்ய முடியும் என்பதற்காக பள்ளியிலிருந்து வந்த பிறகும் அவர் கல்வி கற்பித்தார். சம்ரித்தி 12ஆம் வகுப்பில் 97% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார். அவர் பள்ளியிலிருந்து சிறந்த மாணவர் விருதை பெற்றார். குழந்தை திருமணத்தில் சம்ரித்தி வழங்கப்பட வேண்டும் என்று குடும்பத்தினர் விரும்பினர். ஆனால் அவர் மறுத்து 10ஆம் வகுப்பு வரை படிக்க வேண்டும் என்றும் புத்தகங்களைத் தவிர குழந்தைகளை வாழ்க்கைக்கு தயார்படுத்தும் ஒரு ஆசிரியராக ஒரு முன்மாதிரியை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 6 வெறுப்பை தவிர்ப்பது குழந்தைகளை மதத்திற்கு வழிநடத்தும். மெதுவாக நேரம் கடந்து சம்ரித்தி துங்க் மற்றும் MA எடுத்துக்கொண்டார். இப்போது அவர் ஒரு பள்ளியில் வெற்றிகரமான இந்திய ஆசிரியராக ஆர். இப்போது குடும்பமும் திருமணத்தை வலியுறுத்தத் தொடங்கியது. ஆனால் செழிப்பு அத்தகைய திருமணத்திற்கான மனநிலையில் இல்லை. ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் தொடர்ச்சியான வேண்டுகோளின் பேரில் அவள் ஆம் என்று கூறி உறவு தொடங்கியது. சம்ரித்தி ஒவ்வொரு நாளும் வகுப்புக்கு புதிய வழிகளில் கற்பித்தார். அவர் குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்தார். அவரது வகுப்பில் ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் தியானம், பிராணாயாமம் மற்றும் பெரியவர்களை வணங்குவது வழக்கம். சில ஆசிரியர்கள் செழிப்பின் புகழை பார்த்து குழந்தைகள் தங்களை மிகவும் நேசித்ததால் எரிச்சலடைந்தனர். மேலும் அறிவின் களஞ்சியமான புத்தகங்கள் அவர்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்ததைப் போல செழிப்பை மதிக்கவில்லை. தனது நண்பர்களின் பொறாமைக்கு செழிப்பு அன்புடன் பதிலளித்தது. அவர் தனது சம்பளத்தில் சிலவற்றை அனாதை இல்லத்திற்கு நன்கொடையாக வழங்குவார். அவரது நல்ல செயல்கள் அவரது அடையாளமாக மாறியது. அவர் நகரத்தில் பிரபலமான ஆசிரியராக ஆனார். ஒரு நாள் செழிப்புக்காக மிகவும் பணக்கார குடும்பத்துடன் ஒரு உறவு வருகிறது. விஷயம் சரி செய்யப்பட்டு எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். சம்ரித்தியும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து கற்பிப்பதாக நினைக்கிறார். ஆனால் கடவுள் சித்தம் வேறாக இருந்தது. ஒரு நாள் சம்ரித்தி வகுப்பில் கற்பிக்கும்போது அவளுக்கு திடீரென்று தலைச்சுற்றல் ஏற்பட்டு இரத்த வாந்தி எடுக்கிறது. பரிசோதனையில் அவளுக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. அவள் நீண்ட காலம் வாழ மாட்டாள். சம்ரித்தி தான் ஒரு கடுமையான நோயால் அவதிப்படுவதை அறிந்ததும் அவள் இன்னும் சில ஆண்டுகள் மட்டுமே வாழ வேண்டும் என்றும் அவளுக்கு தெரியும். இப்போது அவள் திருமணத்தை பற்றி தனது மனதை மாற்றியிருக்கிறாள். வேறு யாருடைய வாழ்க்கையும் அழிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. குடும்ப உறுப்பினர்